ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம் ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வயிற்றில் இருக்க குழந்தை கலராக பிறக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பின்பற்றலாம், என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், என்ன மாதிரிலாம் நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தையோட ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே நம்மளோட பிறக்க போகிற குழந்தை நல்லா கலராக சிகப்பாக பிறக்கணும், ஒயிட்டாக பிறக்கணும் அப்படின்னு தாங்க ஆசைப்படுவாங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயம் குழந்தை கலராக பிறக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ சாப்பிடணும், பாலில் குங்குமப்பூ கலந்து சாப்பிடுவாங்க. இது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தை கலராக பிறக்கணும் அப்படின்னாலே இதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்கும். பட் இது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குங்க உங்களுடைய குழந்தையோட ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அது என்னென்ன உணவுப் பொருட்கள் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க. அதில் மெயினாக பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மூணையுமே டெய்லி ரெண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தையோட ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே கர்ப்ப காலத்தில் இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்துக்கோங்க. இது குழந்தையோட ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தேவையான நிறைய சத்துக்களை கொடுக்குது. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் அம்மாவுக்கு தேவையான நிறைய சத்துக்களும் இதுலேருந்து கிடைக்குதுங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய கர்ப்ப காலத்தில் தினமும் உங்களுடைய உணவில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை சிகப்பாக பிறக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெய் நீங்கள் கர்ப்ப காலத்தில் டெய்லி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த டெலிவரி பெயின் வருது இல்லைங்களா, அந்த பிரசவ நேரத்தில் வரக்கூடிய அந்த வலியை குறைக்கிறதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நெய் பிடிக்கிறவங்க நெய் டெய்லி உணவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்தில் திராட்சை ஜூஸ் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தினமுமே உங்களுடைய உணவில் ராகியும் கோதுமையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சத்தான உணவும் கூட. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கும் ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுவும் உணவில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உணவில் நீங்கள் நிறைய மஞ்சள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை கலராக பிறக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் மந்த், அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண செகண்ட் மந்த்லேருந்தே கேரட் பீட்ரூட் ஜூஸாவோ இல்லை கேரட் பீட்ரூட் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும், எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கேரட் பீட்ரூட் எடுத்துக்கும் போது குழந்தை நல்ல சிகப்பாக கலராக பிறப்பாங்கன்னு சொல்கிறாங்கங்க. குங்குமப்பூக்கு அப்புறம் நீங்கள் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை கலராக பிறக்கும். நான் அதிகமாக சொல்கிறது இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸ் தான். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ், இதுதான் மெயினாக அதிகமாக குழந்தை கலராக பிறக்கிறதுக்கு மெயின் ஃபஸ்ட்டு இந்த 4 தான் சொல்லுவாங்க. குங்குமப்பூ, அதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் இல்லை மாதுளம்பழம். இது மட்டும் மெயினாக அதிகமாக எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் குழந்தையோட நிறத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நம்மளுடைய அதாவது பெற்றோர்களுடைய மரபணு தாங்க. நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் சிலருக்கு மாநிலத்திலேயோ இல்லை கருப்பாவோ குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய பேரண்ட்ஸோட ஜீன் தான். சில பேருக்கு அம்மா அப்பா 2 பேருமே கலராக இருப்பாங்க, ஆனால் குழந்தை கொஞ்சம் டல் கலராக பிறப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய தாத்தா பாட்டியோட ஜீனாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய அந்த மரபு வழி ஜீன்னால தான் குழந்தையோட கலர் அதில் தான் நிர்ணயிக்கப்படுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான சில உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடும்போது குழந்தைக்கு 1 டோன் 2 டோன் ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது தவிர மற்றபடி ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகாதுங்க. நம்ம எப்படியோ அப்படி தான் நம்ம குழந்தையும் பிறப்பாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் கொஞ்சமாக இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால டோன் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியறதுனால நம்மளும் இதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் சாப்பிட்றதுனால குழந்தை கலராக பிறக்கிறது மட்டும் கிடையாது, இது எல்லாமே ரொம்ப சத்தான கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சத்தான உணவுப் பொருள் தான். மேபி அதனால் கூட இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கூட அந்த காலத்தில் கலராக பிறக்கும்னு சொன்னால் சாப்பிடுவாங்கன்னு கூட இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். பட் எந்த கலராக இருந்தாலும் நம்ம குழந்தை தான், நம்ம ரொம்ப அதை ஹாப்பியாக பார்த்துக்க தான் போகிறோம். பட் இருந்தாலும் கலராக பிறக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஆசை. அதுக்காக நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கூட அந்த தேங்காய், பால், முட்டை இதெல்லாம் கர்ப்ப காலத்தில் அதிகமாக எடுத்துக்கும் போது குழந்தை நல்லா கலராக பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காயோட உள்பகுதி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த மாதிரி அவ்வளோ ஒயிட்டாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க முட்டையும்
அதே மாதிரி தாங்க பால் வந்து நீங்கள் நல்லா அதிகமாக குடிக்க பால் போன்ற நேரத்தில் வந்து குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் முட்டை வந்து அதுமாரி நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தை நல்லா கலராக பிறக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சத்தான உணவுப் பொருட்களுங்க. முட்டை, பால் இது எல்லாமே வந்து கர்ப்ப காலத்தில் அவசியம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக நம்ம இதை எடுத்துப்போம். இது ரொம்ப சத்தாக இருக்கிறதுனால நம்ம கலரும் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். உங்கள் சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கும் மோட்டிவேட் ஆகி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.